சுபகுடைய தொழுகை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் அல்லாத படைப்புகளையும் படைத்து அல்லாஹ் எல்லா வகையான படைப்பை பற்றியும் கட்டாயப்படுத்தாத ஒரு விஷயத்தை நம்மை பார்த்து கட்டாயப்படுத்துகிறான். ஜின்களை பார்த்து கட்டாயப்படுத்துகிறான். எல்லா படைப்புகளையும் பார்த்து ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தல. என்ன கட்டாயப்படுத்தல? என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தல. மாறாக நம்மளை பார்த்து ஜின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்கத்தான் உங்களை படைச்சேன், வேறு எதற்காகவும் நான் உங்களை படைக்கவில்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றான். அல்லாஹ் ஜின்களை பார்த்து சொல்றான். ஆனா மற்ற எந்த படைப்பையும் பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்லலை. அப்படின்டா நமக்கும் ஜின்களுக்குத்தான் வணக்கம் முக்கியமா, மற்ற படைப்புகளுக்கு வணக்கம் முக்கியம் இல்லையாண்டு குர்ஆனை புரட்டி பார்த்தா அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஏன் நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், வணக்கத்தில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் நாம் தான், வணக்கத்தை விட்டு விட்டு வாழக்கூடியவர்கள் நாம் தான், வணக்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் நாம் தான் அன்பிற்குரியவர்களே. அதே நேரத்தில் மற்ற படைப்புகள் எல்லாம் இறை வணக்கத்தில் சதாவும் இருந்து கொண்டே இருக்குகிறது. இறை வணக்கத்தில் சதாவும் இருந்து கொண்டே இருக்குகிறது. நன்றாக பார்த்தீர்களேயானால் மனிதன் ஜின்கள் அல்லாத எல்லா வகையான படைப்பையும் நான்காக பிரிக்கலாம். நான்காக பிரிக்கப்பட்ட 4 படைப்புமே 4 வகையான காரியங்களை செய்து கொண்டே இருக்குகிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமையானால், நாம் தக்பீர் கட்டி கியாமில் நிற்கிறோங்க. கியாமில் நிற்கிறோம். எவ்வளோ நேரம் நிற்கிறோம்? கொஞ்சம் நேரம் தான் நிற்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு படைப்பு எந்த நேரமும் கியாமில் நின்று கொண்டே இருக்குகிறது, இறைவனை வணங்கி கொண்டே இருக்குகிறது. அதற்கு என்ன கிடையாது? கியாமை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்ன படைப்புங்க? மரங்கள், செடிகள், கொடிகள். அது எந்த நேரமும் நின்று கொண்டே இருக்குகிறது அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. அதற்கு வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக 2வது பார்த்தோமையானால் ஐவாய் மிருகங்கள். ஐவாய் மிருகங்களை பார்த்தோமையானால் அது சதாவும் அதனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ருக்கூகுதான் அதனுடைய வாழ்க்கை. அது எந்த நேரமும் ருக்கூகுலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லிக்கொண்டே இருக்குகிறது? இறைவா, உன்னை நான் வணங்கி கொண்டே, சமியல் உன்னை நான் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்குகிறேன் அப்படின்னு ஐவாய் மிருகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்குகிறது அன்பிற்குரியவர்களே. அது ருக்கூகை விட்டு எழுந்திருப்பதே கிடையாது. அடுத்தபடியாக 3வது படைப்பு எடுத்துக்கிட்டோம்னா தஷஹுதிலேயே இருந்துகிட்டு இருக்குது. தஷஹுது எப்போ முடிப்போம்? வீட்டுக்கு ஓடுவோம், நம்ம உட்கார்ந்துருக்கோம். எப்போ வீட்டுக்கு போவோம்னு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் 3வது படைப்பு எந்த நேரமும் தஷஹுதிலேயே உட்கார்ந்து இருக்குது. அதுக்கு என்ன கிடையாது? ருக்கூகு கிடையாது, கியாமு கிடையாது. தஷஹுதிலேயே உட்கார்ந்து இருக்குகிறது. என்ன படைப்புன்னு பார்த்தோம்னா மலைகள். அந்த மலைகளை பாருங்கள், யார் என்ன செஞ்சாலும் சரி தனது தஷஹுதை விட்டு எழுந்திருப்பதே கிடையாது. யாரிடத்திலும் எதுவும் சொல்வதும் கிடையாது. தன்னை யார் வெட்டினாலும் ஒன்றும் சொல்றதில்லை, தன்னை யார் உடைத்தாலும் ஒன்றும் சொல்றதில்லை, தன்னை யார் மிதித்தாலும் ஒன்றும் சொல்லுவதில்லை. அன்பிற்குரியவர்களே, மலைகளை பார்த்தோமையானால் தஷஹுதிலேயே உட்கார்ந்து இருக்குதுங்க. அடுத்தபடியாக 4வது படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஊர்வீனங்கள், பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடியவைகள். பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் அவைகள் எதில் இருக்கிறது தெரியுமா? நம்மெல்லாம் சுஜூதுல கொஞ்ச நேரம் தான் இருப்போம். சுஜூதுல கொஞ்ச நேரம் இருந்து என்ன செய்வோம்? சுபஹான ரப்பியல் ஆலா, எல்லாத்திலும் உயர்வானவனே உன்னை தூய்மைப்படுத்துகிறோம்னு கொஞ்ச நேரம் தேங்க சொல்லுவோம். ஆனால் ஊர்வீனங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை சுஜூதிலேயே ஓட்டுகிறது. என்ன சொல்லுகிறது? உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், உன்னை நாங்கள் விட்டு விட்டு நான் தூய்மைப்படுத்துகிறேன், உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்குகிறோம்.
அப்படின்னு அந்த ஊர்வினங்கள் சஜிதாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மற்ற படைப்புகள் என்ன செய்கின்றது? இறை வணக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இறை வணக்கத்திலே இருக்கக்கூடிய படைப்புக்கு என்ன செய்ய தேவையில்லை, நீ என்ன வணக்கம்னு சொல்ல தேவையில்லை. ஆகையினாலதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல நிறைய இடத்துல எடுத்து பார்த்தங்கண்டா சப்பகளில்லாஹி மாஃபிஸமா வாத்தி வமா ஃபில்லர்லேண்டே வரும். என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதா, நீதான் வணங்குகிறோம் என்று நினைக்காதே, உன்னைத்தான் வணங்க சொல்லுகிறோம் என்று நினைக்காதே. மாறாக உன் அல்லாத எல்லா படைப்பும், வானம் பூமி அதற்கு மத்தியில் உண்டான எல்லா படைப்பும் என்னை தஸ்பீக் செய்து கொண்டே இருக்குகிறது. என்னங்க தஸ்பீக் அப்பப்ப செய்யுதுன்னு சொல்லல, என்னை தஸ்பீக் செய்து கொண்டே இருக்குகிறது. விட்டு விட்டு செய்யல, என்னை தஸ்பீக் செய்து கொண்டே இருக்குகிறது. அவைகளுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு அற்புதத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆகையினால் என்ன செய், நீ தஸ்பீக் செய்வதை மறக்காதே. நீங்க நல்லா பார்த்தோம்னா தெரியும், மரங்கள் நின்ற இடத்திலே நிற்குகிறது. ஆடு மாடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தான் இருக்கும். அது ஏசி போட்டு படுக்காது, அது லைட்டு போட்டு படுக்காது. புரிஞ்சுங்களா? அடுத்தபடியாக மலைகளை யாரும் குளிக்க வைப்பது கிடையாது, அதற்கு யாரும் உணவு கொடுப்பது கிடையாது, அதை யாரும் சுத்தம் பண்ணுவது கிடையாது. அடுத்தபடியாக ஊர்வினங்கள் அவை எதுவும் என்ன செய்வது கிடையாது, தனக்கென்று அழகான வீட்டையோ அழகான உணவையோ எதையும் உருவாக்கி கொள்வது கிடையாது. அதற்கு எந்த நியாமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானோ அந்த நியாமத்தை சாப்பிட்டு கொண்டு இறைவனை வணக்க வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு போய் நீ என்னை வணங்கொண்டு சொல்ல தேவையில்லை. ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா மனிதனையும் ஜின்னையும் படைத்து சொல்றான், ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்ங்கறான். 29வது எடுத்து பார்த்தங்கண்டா தெரியும். என்ன சொல்றான்? மனிதா ஜின்னே, என்னை வணங்கத்தான் உன்னை படைத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் என்னை வணங்கி கொண்டே இருக்குகிறது. அந்த வணக்கத்தில் இருந்து அது வரப்போவது கிடையாது. ஆகையினால் உன்னை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நீ வணக்கத்தை மறப்பாய், வணக்கத்தை மறுப்பாய், வணக்கத்தை சோம்பேறித்தனமாக விடுவாய். ஏன்னா உன் அல்லாத என்னை வணங்கக்கூடிய படைப்புகளுக்கெல்லாம் என்ன, உனக்கு கொடுக்கப்படாத செல்வ பாக்கியங்களை கொடுக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் என்னை வணங்கி கொண்டே இருக்குகிறது. நீ வணக்கத்தை என்ன செய்து விடாதே, மறுத்து விடாதே, வணக்கத்தை மறந்து விடாதே என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே, உன்னுடைய உம்மத்தார்கள் சந்தோஷமாக எல்லா உலகத்திலும் வாழ வேண்டுமையானால் அல்லாஹ் சொல்றான் எல்லா உம்மத்தார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன எச்சரிக்கை, சொன்ன சுப செய்தியை தான் உனக்கும் சொல்லுகிறேன், உன் உம்மத்தார்களுக்கும் சொல்லுகிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே 4 அவசியம். உலக வாழ்க்கையிலே 4 அவசியம். அந்த 4ஐ கடைபிடித்தால் உலகமும் கஷ்டமல்ல, ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே கபுரா மகுஷரா என்ன ஹஷுரா கியாமத்தா எதுக்குமே கஷ்டம் இல்லை அப்படின்னு நபியை பார்த்து சொல்றாங்க. அந்த நபி 4 விஷயம் என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து 4 விஷயங்களை 4 நாளைக்கு தெரிஞ்சுக்கொள்ளாங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்கள் என்ன செய்யணும், அப்பப்ப நாம் உயர்கின்ற போதெல்லாம், நாம் கொஞ்சம் கொஞ்சம் உயர்கின்ற போதெல்லாம், நாம் கொஞ்சம் கொஞ்சம் வளருகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு புதுசாக ஒன்றை கொடுத்து சந்தோஷப்படுத்துகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை கவலைப்படுத்துகின்ற போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அழுகை வராவிட்டாலும் அழுவதை போன்று நடிக்கணும். அல்லாஹ் சொல்றான், வல் யபுகு கசீரா வல் யல்ஹகு கலீலா வல் யபுகு கசீராங்கிறான். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதிகமாக அழுகத்தான் வேண்டும், கம்மியாகத்தான் சிரிக்க வேண்டும். ஆனால் அதிகமாக சிரிக்குகிறாய், அதிகமாக சிரிக்குகிறாய், கம்மியாக அழுகின்றாய். ஏன்னா உன்னை நீ சிந்தித்து பார்த்தால், உன்னுடைய வாழ்வியலை சிந்தித்து பார்த்தால் நீ அதிகமாகத்தான் அழுக வேண்டும், கம்மியாகத்தான் சிரிக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்றாங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, உலக வாழ்க்கையில் இதை பின்பற்றியவர்கள்தான் உலகத்தை வென்றார்கள், உலகத்தை ஈமான் கொள்ள செய்தார்கள். இதை பின்பற்றவிட்டால் உலகம் நம்மளை காஃபிராக்கிவிடும்.
உலகம் நம்மளை அடிமையாக்கிவிடும். ஆக உலகத்தை வென்றவர்கள் யாரோ அந்த நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.